வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பியோட டாபிக்ல நம்ம பார்க்க போறது போஸ்ட் மாடர்னிசம். ஸோ மாடர்ன் கிரிட்டிக்கல் தியரிஸ்ல போஸ்ட் மாடர்னிசத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஸோ நைன்டீன் எயிட்டிஸ் வந்து நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னா டிசைனர் டீகேட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல வந்து ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் பெயிண்டர்ஸ் வந்து ஒரு ரெவல்யூஷன் செட் பண்றாங்க இன் பிரெஞ்சில். அதோட இம்ப்ரெஷன் வந்து எல்லா லிட்ரேச்சர் ஆர்ட்ஸ் ஃபார்ம்லையும் வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. அதுல இருந்து வந்தது தான் நம்ம போஸ்ட் மாடர்னிசம். ஸோ போஸ்ட் மாடர்னிசத்தோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்ப்ரெஷனிசம் அண்ட் சப்ஜெக்டிவிட்டி. ஸோ இம்ப்ரெஷனிசம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்றது. ஸோ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற டெம்ப்ளேட் ஃபாலோ பண்றது. அண்ட் சப்ஜெக்டிவிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டிக்கு அப்பாற்பட்ட சப்ஜெக்டிவிட்டி அந்த ஆர்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணது தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு ரீட், நாட் வாட் டு ரீட். ஸோ ஒரு டெக்ஸ்ட் போயமா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், அதை எப்படி ரீட் பண்ணணும், அதுதான் லிட்டரரி தியரி. எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறது தான் கொண்டு வராங்க. ஸோ வாட் டு ரீட், அந்த டெக்ஸ்ட் எப்படி வேணா இருக்கட்டும், அது எப்படி நம்ம ரீட் பண்ணி நம்ம இன்டர்பிரேட் பண்றோம் அப்படிங்கிறதா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹவு டு ரீட், நாட் வாட் டு ரீட். ஸோ அடுத்து அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு நரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நரேட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நம்ம எதுவுமே அந்த டெக்ஸ்ட்ல பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஸோ நரேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, ஹீஸ் வில்லன், ஹீஸ் ஹீரோ, அந்த மாதிரியான சிச்சுவேஷனை மீறி இவங்களோட கேரக்டரை நம்ம வந்து ஜட்ஜ் பண்றது. ஸோ இவங்களோட சிச்சுவேஷன் பேஸ்டுல நம்ம டெக்ஸ்ட் பண்றது, அதுதான் போஸ்ட் மாடர்னிசத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிலாங் டு டைவர்சிட்டி ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த 1970க்கு அப்புறம் இட் வில் சேஞ்ச் ஓவர். ஒவ்வொரு நிறைய பேருக்கு மல்டிபிளிசிட்டி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றான். ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இதை வந்து நம்ம இந்த கிரிட்டிக்கல் தியரியில அதுவாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொல்றது கரெக்ட், நான் சொல்றது கரெக்ட், தப்பு அப்படின்ற கிரிட்டிசிசம் வந்து ஸ்டார்ட் ஓவர் ஆனதுனால தான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் மெயினான பாயிண்டா வந்தது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிரர் ஆஃப் சோஷியல், ரிலீஜியஸ், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்ச்சர், இதோட நம்மளோட சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டோட ரிஃப்ளெக்சிவிட்டி வந்து எப்பவுமே வந்து லிட்ரேச்சர்ல இருக்கு. ஏன்னா லிட்ரேச்சரை எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஆர்ட் இஸ் த மிரர் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் போஸ்ட் மாடர்னிசத்துல வந்திருக்கு. ஸோ நோ டெக்ஸ்ட் இஸ் ஹை ஆர் லோ. எந்த டெக்ஸ்ட்டுமே இது ஹையான டெக்ஸ்ட், இது லோவான டெக்ஸ்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இன்டர்பிரேட் பண்றதுல தான் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இது முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போஸ்ட் மாடர்னிசத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் நாட் ஓன்லி டு நோ. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிக்க கூடாது. ஹவு டு யூஸ். ஸோ நம்மளோட நாலேஜ் வந்து இங்க ஃபங்க்ஷனல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சயின்டிபிக் டெவலப்மெண்ட் 1980ல சயின்டிபிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பீக்ல இருந்துச்சு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சயின்டிபிக் டெவலப்மெண்ட் பீக்ல இருக்கும்போது அந்த நாலேஜ் வந்து நாட் ஓன்லி டு நோ, நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு கிடையாது, அந்த நாலேஜ் எப்படி ஃபங்க்ஷனலா யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்ததுனால ஸோ இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் ஆல்சோ பிகம் ஃபங்க்ஷனல். ஸோ ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ விளக்கம் அப்படின்னா நமக்கு என்ன சேஞ்ச் ஓவர் வந்துச்சு, நம்ம அந்த லைஃப்குள்ள நம்ம 1980ஸ்ல போய் வாழ்ந்தாதான் அந்த விஷயத்தை வந்து நம்ம கிரகிச்சிக்க முடியும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், கிராஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் இதை வந்து இவ்வளோ பேக்ரவுண்ட் இது மாதிரி படிக்காதனால தான் சில பேருக்கு வந்து அந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ வேற ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இதுல முக்கியமான 2 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராசஸ். ஸோ அவங்க எழுதியிருக்கிற ப்ராசஸ் என்ன, ப்ராசஸோட கோர் என்ன அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு டீகன்ஸ்ட்ரக்ஷன், அதை வந்து சிக்கலா பிரிக்கிறது தனித்தனியா, என்ன ஜானர், என்னென்ன தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரிலாம் லிட்டரரி டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறது. ப்ராசஸ் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நிறைய ஆத்தர்ஸ் போஸ்ட் மாடர்னிசத்துல வராங்க. முக்கியமா ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் விர்ஜினியா உல்ஃப் இவங்கெல்லாம் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு எக்ஸாம்பிள், போஸ்ட் மாடர்னிசத்துக்கு 3 எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ மார்கரெட் ஆட்வுட்டோட பிளைண்ட் அசாசினேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா கிரையிங் ஆஃப் லாட் 49 அப்படிங்கிற தாமஸ் பின்ச்சியான் அவரோட ஒர்க், அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனட் ஜஸ்ட் டேவிட் ஃபோஸ்டர் வேலஸோட இன்ஃபைனட் ஜஸ்ட், இதெல்லாம் வந்து போஸ்ட் மாடர்னிசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லிட்டரரி ஒர்க். இதுல வந்து ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் விர்ஜினியா உல்ஃப். So if you like this video, like it, share it and subscribe it. So next video la nama new criticism பத்தி இந்த மாதிரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So if you are not subscribe my channel, please subscribe my channel and share it to your friends. Thank you friends.